எனக்கு தெரியாதுக்கா. உன்கிட்ட சொல்லலையா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. என்ன இன்னும் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? வந்தாச்சு ராமகிருஷ்ணா. கண்கிட்ட அவுத்து மாப்ள. என்ன பண்றேன்? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ தெரியல. பிறந்த நாளுமா உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம். ஆனா என்ன ஒரு யூஸும் இல்ல. என்னடா யூஸ் இல்லன்னு சொல்ற? நான் எவ்வளவு பெரிய யூஸ் தெரியுமா? உன்னை வச்சு எங்களுக்கு என்னடா யூஸ்? உன்னை கடத்தி வச்சுட்டு 1 ரூபா கேட்டாலும் கையில கொடுக்க மாட்டா. அம்மா கையில எப்படி கொடுப்பா? அவனையே கொடுக்க மாட்டா நமக்கு. ஆமா தானே ராமகிருஷ்ணா? ஆமாதான். ஆனா நீ என்ன 7 மணி நேரமா கண்கிட்ட அவுத்துட்டு இருக்க? நல்ல நேரம் பாத்துட்டு இருக்க ராமகிருஷ்ணா. நல்ல நேரம் வந்துட்டு கண்கிட்ட அவுத்துடு மாப்ள. அவசரப்படுறானே என்ன? சரி மாப்ள. அப்பாட இப்பதான் வெட்ட வெளிச்சமா இருக்கு. வெட்ட வெளிச்சமா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் உன்னை உள்ள இருந்து கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தமாங்க. பிறவு நல்லா பாரு ராமகிருஷ்ணா. டேய் என்னடா இது? போய் பாரு. என்னடா இது? பார்த்தா தானே தெரியும். ஓபன் பண்ணி பாரு ராமகிருஷ்ணா. சரி வினோத். எப்படி இருக்கு ராமகிருஷ்ணா? நான் கனவுலயா இருக்கேன். இல்ல ராமகிருஷ்ணா நிஜம்தான் இது. இந்த பைக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது எனக்கா? உனக்குதான். ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் ராமகிருஷ்ணா. சின்ன கிஃப்டா? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு தந்திருக்கீங்க. சின்ன கிஃப்ட்னு சொல்றீங்க? என்னாச்சு ராமகிருஷ்ணா? இமோஷனல் ஆகுறியா? என்னாச்சு ராமகிருஷ்ணா? ஏன் அழுற? அண்ணே சந்தோஷத்துல கண்ணீர் வந்துட்டேனே. நான் நினைச்சு பார்க்கல இந்த பைக் எனக்கு கிடைக்கும்னு. அது கிஃப்டா கிடைச்சது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு? அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. சரி ராமகிருஷ்ணா அல்லாத. பிறந்த நாள் அதுவும் அழுதுட்டு இருக்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. ரவுண்ட் அடி. சரி வினோத். ஆனா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உனக்கு இந்த பைக் பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான். ஆனா எப்படி? நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீ சொன்னதா தெரிஞ்சுக்கணுமா என்ன? உன் விருப்பம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அதான் எப்படி? ஒரு நாள் நம்மள பேசிட்டு இருக்கும்போது நீ கார்த்திகோட பைக்கை பாத்துட்டு இருந்த. அதை நானும் கார்த்திக்கு கவனிச்சோம். அப்படியே தடவி தடவி பாத்துட்டு இருந்த. அப்பவே உனக்கு வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா என்ன காரணம்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? அதுக்குதான் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கான நேரம் வந்துச்சு. உன் பிறந்த நாள். அதான் எங்களோட சின்ன கிஃப்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா தானே இருக்கணும். அதானே எங்களுக்கு வேணும். கையிலே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு கௌதம். இதெல்லாம் பாத்துருக்காங்க. நான் கூட கவனிக்க விட்டுட்டேனே. போன்ல எத்தனை தடவை பாத்துட்டு இருப்பான். நான் தான் கவனிக்கல. அவனுக்கு இந்த பைக் பிடிக்கும்னு வினோத்துக்கு தோணி இருக்கு. எனக்கு தோணாம போச்சே. அவங்க இப்படிதான்க்கா. மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ரொம்ப நல்லவங்க. வாக்கியவலியமே. ஆமா பாருங்களேன் திவ்யாவே. அவ புருஷனை எப்படி விட்டு கொடுக்காம பேசானே. உள்ளத சொன்னே அத்தை. அவங்க இப்படிதான். அவங்க கூட இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரிமா இப்படி விட்டு கொடுக்காம பேசியே. உள்ளத சொல்றேன் அத்தை. சாமி போல வந்தவனே கேட்க முன்னே தந்தவனே நான் வணங்கும் நல்லவனே. பாத்துக்க. ஆமா சக்தி புகுந்த வீட்ல எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு அத்தை. அத்தனை எப்படி இருக்காவ? அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. தம்பி எப்படி பாத்துக்கறாங்க? ஒண்ணு அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அத்தை. மத்தவங்களே சந்தோஷப்படுத்தி பாக்குறவன் இவ்வளவு சந்தோஷப்படுத்தி பார்க்க மாட்டானா? ஆமாக்கா. நல்லா உள்ள கொண்டவனே பாத்துக்க கையிலே. கவனிச்சுட்டு தானே இருக்கேன். உங்க அத்தை எப்படி பாத்துக்கிறாங்க? அவங்களும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. படிக்கிறியா? ஆமாத்தே காலேஜுக்குள்ள போதா சேரேன். வேலை யார் பாக்கா? நான் தான். படிக்கும் செய்த வேலையும் பாக்கியாங்க. அத்திக்கு உடம்பு சரியில்லைல்ல. அப்ப நான் தானே பார்த்தாவணும். அதனால நான் தான் பாக்குறேன். பரிச்சு வந்தா நீ படி. வேலையில எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அத்தை. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. யார் உங்க அத்தையா? இல்லத்த அவங்கதான். உன் புருஷனா? ஆமாத்தே. தம்பிக்கு சமைக்க தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் தெரியும் அத்தை. அதெல்லாம் நல்லா சமைப்பாங்க. சரிம்மா சந்தோஷம். ஆல்ரவுண்டர் புருஷன் தான் உனக்கு. ஆமாக்கா. சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாத்தே.
சிலுவை காடு பூத்தது போலே சின்னவள் வாழ்வை பூக்க வைத்தாயே தேவன் மகனே நன்றி. சரிம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியத்தே, சரி நாங்க போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், எல்லாரும் வாங்க. சரியத்தே. யுகம் யுகம் ஆளும் முகம் இது போதும். அப்புறம் திவ்யா சொல்லுங்கக்கா, அத்தை கேட்டதுக்கு நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டே, உண்மையிலே நீ சந்தோஷமா இருக்கியா? அவங்க கிட்ட சொன்ன பதில் தான். போய் சொல்ற? நான் எங்க போய் சொல்ல போறேன்? உன் சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ மறைஞ்சிருக்கே. அக்கா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ சந்தோஷமா தான் இருப்ப. என்ன நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தினத்துக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல சந்தோஷம்னு? அதுல நீயும் ஒண்ணு எனக்கு தெரியும். புகலிடம் என்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. பொய். அக்கா, என்ன இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? உண்மைதான் தெரிஞ்சுக்கணும். மறக்க முடியல. என்னால முடியலக்கா. மறந்துதானே ஆகணும் திவ்யா. என்னால முடியலையே. நானும் முயற்சி பண்றேன், ஆனா என்னால மறக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒரு இதயம். திவ்யா, என்னையும் ராமகிருஷ்ணா பேசலாம் தான், அது உனக்கு தெரியும் தானே. நானும் மறக்க முடியாம தான் இருந்தேன். ஆனா நம்ம இப்படியே இருந்தோம்னா எங்க நம்ம ஆசைப்பட்ட லைஃப் காணாம போயிருமோன்னு தான் பயந்துட்டேன். அதான் திவ்யா, நான் இப்ப அதை மறந்துட்டு வாழ்றேன். அதனால நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணு. சரிக்கா, நான் சொல்றதுக்காக சொல்றியா? இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும் என்னால? உடனே என்னால சேஞ்ச் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். அவன் ரொம்ப நல்லவன், தெரியாம பேசிட்டான். தெரியும். அப்ப மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இந்த சிரிப்புக்கு என்ன திவ்யா அர்த்தம்? என்ன வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கோங்க. அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு எடுத்துக்கலாமா? உங்க இஷ்டம்.